டே கார்த்திக், என்னோட ஒண்ணு விட்ட தம்பி பொண்ணுக்கு வர மே மாசம் கல்யாணம். இன்னைக்கு காலையில தான் குடும்பத்தோட வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 2 சவரன்ல தங்கச்சங்கிலி வாங்கி போடணும்டா. உனக்கு கேரட்னா பிடிக்கும்ல? போதுமா? 2 பவுனா? 1 பவுன் 75,000 ரூபாமா? 2 பவுனா 1.5 லட்சம் ரூபா. நம்ம குடும்பம் இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமா? என் கல்யாணத்துக்கு வாங்க ஆபீஸ் லோன் என்ன கட்ட முடியல. நீங்க வேணா கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு 1000-2000 மொய் வச்சுவாங்க, அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நம்ம சாப்பிடும்போது இப்படி பண்றீங்க? ஏண்டா உன் பொண்டாட்டியோட தங்கச்சி புருஷனுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அத்தை? ஒரு சாப்பிட விடுங்க. நான் உன்கிட்ட பேசவே இல்ல, நான் என் புள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லுடா, காசு தர முடியுமா முடியாதா? என்னடா அமைதியா இருக்க? நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாடா, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? என்னமா லூசு மாதிரி பேசுற? யாராவது ஒண்ணு விட்ட தங்கச்சி பொண்ணுக்கு போய் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? ஓஹோ அப்படியா? அப்ப 2 சவரன்ல மயில் முகப்பு வச்ச ரத்னப்பட சங்கிலி எனக்காக வாங்கி கொடு. யாருக்கோ தானே வாங்கி கொடுக்க கூடாது? பெத்த அம்மா எனக்கு செய்யலாம்ல, செய்யற. ஏங்க அத்தை ஏதோ வீமுக்குன்னு பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சரிங்க. நாளைக்கு தங்கச்சி வரா, காசு தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிருங்க. என்னாச்சு? இந்தாங்க. என்னங்க இவ்வளவு காசு? ஏதுடா இவ்வளவு பணம்? பேங்க்ல வச்சிருந்த மொத்த சேவிங்ஸையும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டேன். அது உங்க 2 பேருக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுத்துட்டேன். இந்த காசு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, யாரு கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. இப்ப எதுக்குடா சேவிங்ஸ்ல இந்த காசை வித்ட்ரா பண்ணிட்டு வந்தேன்னு 2 பேரும் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆளாளுக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு மும்மரமா பாத்துட்டு இருக்கீங்க. மீனா மா, நான் போறேன். எங்க போறீங்க? எங்கேயாச்சும் போறேன், போய் செத்து போறேன். உங்களுக்கு தேவையான காசை கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? இந்த வீட்டை ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருக்க முடியுதா? இல்ல நிம்மதியா தூங்க முடியுதா? எங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் பண்ணா உடனே நீ கோச்சிக்கிற, என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் பண்ணா உடனே நீங்க சண்டைக்கு வந்துறீங்க. இப்ப 2 பேருக்கு மத்தியில மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போய் செத்து போறேன், அப்பயாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பல. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இந்தாடா உன் காசு, புடி. எனக்கு உன் காசு என்ன முக்கியம்? புடிங்க, உங்க காசு வைங்க. எனக்கு நீங்க மட்டும் போதும். இங்க பாருங்க, இனிமேலாச்சும் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாம ஒற்றுமையா இருப்பீங்க நான் மட்டும் சொல்லுங்க. இந்த வீட்டுல நான் இருக்கேன், இல்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். சரியா? சரிங்க, சரிடா. சரி, 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. கை கொடுங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிங்க, கட்டி பிடிங்க. இப்ப எப்படி குடும்பம் பாக்குறதுக்கு? நல்லா இருக்கு. நல்லா தாண்டா இருக்கு. இனிமேல் எப்ப இப்படிதான் இருக்கணும். தேங்க்ஸ் டு